திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 228 கூடல் காண்டம் பலகை இட்ட படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் திருமுகம் கொடுத்த படலத்திற்கு அடுத்தபடியாக 43வதாக பலகை இட்ட படலம் அமைந்திருக்கின்றது. வீணை வல்ல பாணபத்திரனார் மழை பொழியும் நடுராத்திரியில் மிக சிரமப்பட்டு ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் புகழை பாடுகின்ற இசையை பாட அந்த சோமசுந்தர கடவுள் ஒரு பொற்பலகையை கொடுத்து அந்த பலகையின் மேல் இருந்து பாடுக என்று பலகை தந்தருளிய திருவிளையாடல் இது. கரிய துளசி மாலை அணிந்த மேகவர்ணராகிய திருமாலை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமானார் பாணபத்திரருக்கு சேரமான் பெருமாள் நாயனாரிடத்தில் திருமுகம் கொடுத்து அனுப்பி திரவியம் கொடுத்தருளிய திருவிளையாடலை யாம் சொன்னோம். இனி பாணபத்திரருக்கு அவர் மழை பொழியும் நடுராத்திரியில் வருத்தப்பட்டு இசை பாட அந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பொற்பலகை ஒன்றை கொடுத்தருளிய திருவிளையாடலை இனி யாம் கூறுவாம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் பலகையிட்ட படலத்தை சொல்லியருள ஆரம்பிக்கின்றார். அநாதி காலம் தொட்டு தம்மை அடிமையாக உடைய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை பாணபத்திரனார் காலை பொழுது, உச்சி பொழுது, மாலை பொழுது என்று 3 காலங்களிலும் சென்று பணிந்து மகிழ்ச்சியோடு பாடும் நியமத்தை உடையவராக இருந்தார் பாணபத்திரனார். சேரமான் பெருமாள் நாயனார் கணக்கில்லாத பொருளை தந்தருளிய அதன்பின் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் மேல் அன்பு மிகுந்து எல்லையில்லா அன்பு ஸ்ரீ பாணபத்திரரிடமிருந்து பெருகி ஓடுகின்றது. அந்த தலையன்பின் பால் பட்டு ஸ்ரீ பாணபத்திரர் இனி அர்த்தஜாமத்திலும் சென்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை பணிந்து பாடுகின்ற வழக்கத்தை உடையவராக ஆனார். ரிஷபதேவரின் பின்னே நின்று 7 இசைகளையும் தினந்தோறும் அர்த்தஜாமத்திலே பாடி வரும் நியமத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஸ்ரீ பாணபத்திரர். யாவரும் பணியும் பெருந்தகைமை உடைய அடியார்களும் தேவர் கூட்டங்களும் வணங்கவும், இளஞ்சந்திரன் ஒரு பால் அசையவும், கங்கை ஒரு பால் அசையவும், மதுரையிலே வெள்ளியம்பலத்திலே திருநடனம் செய்தருளும் ஒப்பில்லாத பெருமானார் ஒரு நாள் பள்ளியறை பூஜைக்கு வழக்கம் போல எழுந்தருளுகின்றார். திருக்கோயிலிலே காலங்கள் தோறும் வழிபடுவது உத்தம சிவபுண்ணியம். அதிலும் குறிப்பாக இரவு அர்த்தஜாமம் பள்ளியறை பூஜையில் எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் ஒரு சேர தரிசிப்பது என்பது மிக அவசியமானது. அர்த்தஜாம பூஜை, பள்ளியறை பூஜை மிகச் சிறப்பாக நடைபெறும் தலங்களிலே மதுரையம்பதிக்கு ஒரு தனி இடம் இருக்கின்றது. எல்லாம் வல்ல சொக்கநாதர் சந்நிதியிலிருந்து எம்பெருமானின் திருப்பாதம் பல்லக்கில் எழுந்தருளப்படுத்தப்படும். இந்த பல்லக்கு 2ஆம் பிரகார மூலமாக ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சந்நிதிக்கு தாங்கி வரப்படும். அப்போது சுவாமி கோயிலின் கம்பத்தடி மண்டபம் முன்பு பெருமானின் திருப்பாதம் பல்லக்கிலே எழுந்தருளப்பட்டு வரும். கம்பத்தடி மண்டபம் என்பது மதுரையிலே சுவாமி சந்நிதியில் இருக்கின்ற கொடிமரம் இருக்கின்ற மண்டபம். அந்த கம்பத்தடி மண்டபத்திற்கு முன்பு பெருமானுக்கு வேதங்கள், திருமுறை முதலியவற்றை உரியவர்கள் ஓதி முடிப்பார்கள். பின் நாதஸ்வர இசையோடும் திருமுறை ஓதுவார்கள். திருமுறை பாராயணத்துடனே ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சந்நிதிக்கு சுவாமியின் திருப்பாதங்களை எழுந்தருள பண்ணுவார்கள். ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு தீபாராதனை ஆனவுடன் பல்லக்கு பள்ளியறையின் முன்பு கொண்டு செல்லப்படும். இந்த பள்ளியறை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை சந்நிதியிலே இருக்கின்றது. எம்பெருமானின் திருப்பாதத்தை பல்லக்கிலிருந்து பட்டர் பெருமானானவர் தம் திருக்கரத்திலே ஏந்தி பள்ளியறையில் கொண்டு போய் எழுந்தருள பண்ணுவார். அங்கு ஷோடச உபச்சார தீப ஆராதனைகள் நடைபெறும். பள்ளியறை மங்கள திருப்பாடல் நாதஸ்வரத்துடன் பாடப்படும். பள்ளியறைக்கு சுவாமி வரும்போது அம்பாள் சந்நிதி வரை நடைப்பாவாடை விரித்து வைப்பதும், அதில் பெருமான் நடந்து எழுந்தருளி வருவதாக ஐதீகம். வரும் வழியிலே சில இடங்களிலே தீபாராதனை நடைபெறும். பிரம்மராகம் ஓதப்படும்.
வேத பாராயண கோஷங்களோடு பெருமான் பள்ளியறைக்கு எழுந்தருளுவதை இன்றும் காணலாம். பள்ளியறையில் தீபாராதனை முடிந்தவுடன் அனைவருக்கும் பிரசாதமாக பால், சுண்டல், திருநீறு வழங்கப்படும். பள்ளியறைக்கு பெருமான் எழுந்தருளும் பல்லக்கு வெள்ளியால் செய்யப்பட்டுள்ளது. இப்பள்ளியறை வழிபாடு செய்வதற்கு திருமலை நாயக்க மன்னர் நாள்தோறும் வருகை தருவாராம். சம்பா, வடை, அப்பம், நைவேத்தியம் முதலியன அதற்கென உருவாக்கிய அம்பாள் கோயில் மடைப்பள்ளியில் தயாராகி அனைவருக்கும் வழங்கப்படுமாம். அப்போது நல்ல சந்தனம் வழங்கப்படுமாம். இது பற்றி திருமலை நாயக்கர் வரலாற்றில் குறிப்பு காணப்படுகின்றது. சந்தனக்கட்டையில் தங்க ஆணி அடித்து பச்சை கற்பூரம் சேர்த்து இழைக்கப்பட்ட மலாக்கா தேசத்து சந்தன குழம்பை நாள்தோறும் திருமலை நாயக்கர் பெருமானுக்கு அணியச் செய்து பக்தர்களுக்கும் வழங்குவித்து தாமும் பூசி வழிபட்டு செல்வதுண்டாம். நாள்தோறும் திருக்கோயிலிலே நடைபெறுகின்ற கால பூஜைகளில் பள்ளியறை பூஜை, அதிலேதான் இறைவனார் இறைவியோடு ஒன்றியிருந்து ஆன்ம கோடிகளுக்கு அருள் வழங்குகின்றார். எனவே பழைய காலத்தில் இருந்தே பள்ளியறை பூஜையில் சுவாமிக்கு முன்பு ஓதுவார் திருமுறை விண்ணப்பம் செய்யவும், அத்தியானப்பட்டர் வேதம் ஓதவும், பாகவதர் பிரம்மதானம் பாடவும் ஆடல் பாடல்களோடு இவ்வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றனர். மதுரையம்பதியிலே இத்தகைய சிறப்பான வழிபாட்டின் மேன்மைக்காக, சிறப்புக்காக வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றார். சிவ சம்யோஜனம் என்று வழங்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற சக்தியும் சிவனும் ஒன்றியிருந்து அருள் வழங்கும் நிலை, அதனை திருக்கோயில் பூஜைகளிலே அதிகாலை திருவனந்தல் தரிசனத்திலும் இரவு அர்த்தஜாமத்திற்கு பின் பள்ளியறை தரிசனத்திலும் நாம் தரிசிக்கும் வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. இத்தரிசனம் கிட்டியவர்களுக்கு பேரின்பம் உடனே கிடைக்கும் என்பது திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு. அண்ணல் ஆலவாய் நன்னினான் தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே என்பது அத்திருவாக்கு. மதுரையம்பதியிலே பள்ளியறை பூஜையின் போது கோயிலின் அன்றாட வரவு செலவு கணக்குகள் எம்பெருமான் முன்னர் படிக்கும் வழக்கம் நடைபெறுகின்றது. ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையின் சந்நிதியின் முன்பு சுவாமியின் திருப்பாதம் எழுந்தருளியிருக்கின்ற பல்லக்கு வந்தவுடன் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையே வந்து எம்பெருமானுக்கு பாத பூஜை செய்து அழைத்துச் செல்லும் பாவனையில் வழிபாடு செய்யப்பெறும். அத்தகைய சிறப்பு உடையது மதுரையம்பதியின் பள்ளியறை பூஜை தரிசனம். அப்படி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான், சொக்கநாத பெருமான் பருத்த முத்துக்களால் அமைந்த சிவிகையிலே பல்லக்கிலே திருப்பள்ளியறைக்கு எழுந்தருளும் நேரத்திலே ஸ்ரீ பானபத்திரர் வழக்கம் போல பெருமானை வணங்கி துதிக்கின்றார். சுவாமி பள்ளியறைக்கு எழுந்தருளும் போது ஆனந்த பைரவி, நீலாம்பரி, கேதார கவுளை, புன்னாகவராளி ராகங்கள் வாசிக்க வேண்டும் என்பது மரபு. எனவே அதற்கு என்று அமைந்த பண்ணிலே ஸ்ரீ பானபத்திரனாரும் இசைப்பாடி வணங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்போது எம்பெருமான் ஸ்ரீ பானபத்திரர் கொண்ட உத்தம பக்தியை இன்னும் உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். ஸ்ரீ பானபத்திரர் எத்தகைய இடையூறு வந்தாலும், எத்தகைய சிரமம் வந்தாலும் தமது நியமமாகிய ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் தவறமாட்டார் என்பதை உலகத்தவர்களுக்கு அறிவிக்க ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவுள்ளம் கொண்டார். எனவே ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் திருவிளையாடலினால் அந்த இரவு பொழுதிலே மதுரையம்பதியை சுற்றிலும் மேகங்கள் எல்லாம் திரண்டு வந்தன. மதுரையம்பதியின் மேலே இருக்கின்ற ஆகாச பகுதியிலே சூழ் கொண்ட மேகங்கள் இடித்து எழுந்தன. மின்னல் வரிசைகளை அயலில் பரப்பி 8 திசையில் உள்ளோரும் தடுமாறி மயங்கவும் கடும் மழை பொழிந்தது. விஷம் உடைய பாம்புகள் உடல் துடித்து சோர்ந்து தங்கள் புற்றுகளிலே சென்று புகுந்தன. அப்படி இடி இடித்தது. நட்சத்திர தொகுதிகள் புதைபட இருள் எங்கும் பறந்தது. வருணன் முன்பு மதுரையை அழிக்க அனுப்பிய சப்த மேகங்களும் அம்மதுரையை வளைத்தது போல இப்போதும் மேகங்கள் மதுரையை வளைத்து கொண்டு கடும் மழையை பொழிந்தன. ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திரு ஆக்ஞையின் பேரிலே ஆகாயமானது கரிய கடலை தலைகீழாக எடுத்து கவிழ்ப்பது போலவும், மிக்க இருளில் நாராசங்களை வரிசையாக வைத்தது போலவும், வெள்ளிய மழைத்தாரைகள் நிறம் திரிந்து தோன்றவும் ஒரு சேர வருஷித்து
கடும் இருள் எங்கும் நிலவியது. அந்த இருள் எப்படிப்பட்டது என்றால், ஒருவர் தம்மை அறியாதவர் என்றால் தம் தலைவனையும் அறியாதவர், இவ்வாறு தம்மையும் அறியாமல் தம் தலைவரான சிவபெருமானையும் அறியாதவரினுடைய மனம் எவ்வாறு இருண்டு இருக்குமோ அதே போன்று மதுரையம்பதி முழுவதும் இருள் நிறைந்திருந்தது. உள்ளென்றும் புறமென்றும் அயலென்றும் கீழென்றும் மேலென்றும் பகுத்துப் பார்க்க முடியாதபடி இருளின் திரட்சி அமைந்தது. பெரும் தாரைகளால் விழும் மழையில் நனைந்து வரும் பானபத்திரர் அந்த மழையை மலர்மழை போல கருதினார். அந்த நிலையிலும் திருக்கோயிலிலே சென்று சேர்ந்து ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை பணிந்து அவர் திருவருள் மழையால் நனைந்து தேன் மழையான இசைமழையை பொழிந்து தெள்ளிய இசையமைந்த வீணையை வாசிக்கத் தொடங்கினார். திருக்கோயில் அர்த்தஜாம பூஜை, பள்ளியறை பூஜையெல்லாம் நிறைவடைந்த பின் திருக்கதவுகள் திருக்காப்பு இடப்பட்டு இருக்கும். எனவே மதுரையம்பதியின் திருக்கோயிலுக்கு வெளியே இருக்கின்ற ரிஷபதேவருக்கு பின்னே அந்த இரவு பொழுதிலும் இருந்து ஸ்ரீ பானபத்திரனார் இறைவனை பாடி போற்றிக் கொண்டு இருக்கின்றார். அத்தகைய பகுதி என்பது இப்பொழுது புது மண்டபத்திற்கு வெளியே ரிஷபதேவராகிய இந்திரநந்தி, அது போகநந்தி, அது இருக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று கருதுவதற்கு இடம் இருக்கின்றது. அப்படி அடாது மழை பெய்தாலும் தம் இசைமழையை விடாது பொழிகின்றார் ஸ்ரீ பானபத்திரர். மழையின் காரணமாக வீணை நரம்புகள் மழையால் நனைந்து அதனால் அதனை மீட்டி இசை எழுப்புவதில் குறைபாடு வந்தது. அதோடு பானபத்திரரது சரீரம் மழையால் நனைந்து நடுங்குகின்றது. இசையின் எல்லையை மீறாமல் செல்லும் பானபத்திரனாரது விரல்கள் மழையின் காரணமாக விரைத்து வலியை கொடுத்தன. மயிர் சிலிர்த்தது. மழையினால் ஏற்பட்ட சேறு ஸ்ரீ பானபத்திரனாரது காலை புதைத்தது. கால் முழுவதும் சேறு நிரம்பியது. என்றாலும் கூட ஸ்ரீ பானபத்திரனார் உடல் நடுக்கம்படாமல், உடல் நடுங்காமல் நின்று நிறைந்த அன்பே இசை வடிவாய் பொங்கி மேல் எழுவது போல, ஸ்ரீ பானபத்திரனாரது அன்பே இசை வடிவமாக மாறி மேலே எழுவது போல, எலும்பினையும் உருக்கும் அமுதம் போல சுவை கனிந்த இசை பாடுகின்றார் ஸ்ரீ பானபத்திரர். ஸ்ரீ பானபத்திரர் எழுப்பிய அந்த இசைப்பாடலானது எம்பெருமான் திருச்செவியிலே சென்று சேர்ந்தது. எம்பெருமானின் திருச்செவிகள் அவை இசைப்பாடும் தும்புரு நாரதர் இருவருக்கும் தம்மையே தந்த திருச்செவிகள் இறைவனாரது திருச்செவிகள். சங்கத்தோட்டின் வடிவாக நின்று தும்புரு நாரதர் இருவரும் கீதம் பாட எம்பெருமானார் தமது திருச்செவிகளையே அவர்களுக்கு காணியாக கொடுத்த பெருமானார். அத்தகைய பெருமான் தமது திருச்செவியிலே ஸ்ரீ பானபத்திரனாரது இசை அமுதத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பானபத்திரரோ மழையிலே அவருடைய திருப்பாதங்கள் சேற்றிலே புதைய மேலே சொன்னவாறு மழையிலே நின்று கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றாரே, அதனை எம்பெருமான் தாங்குவாரா? எம்பெருமானாரின் திருவுள்ளம் தாங்குமோ? உடனே எம்பெருமான் ஒரு பொற்பலகையை வருவித்து ஸ்ரீ பானபத்திரரது முன்பு அதனை இருக்கச் செய்கின்றார். அசரீரியாக ஆகாசத்திலே ஸ்ரீ பெருமான் அருளிச் செய்தார், பானபத்திரரே, இந்த பலகையின் மேலே நின்று பாடுவாய், உனக்கே இந்த பலகை உரியது என்று மெய் அன்பினை நாடியருளும் சோமசுந்தர கடவுள் ஆகாசவாணியாக கூறி அருளினார். இரத்தினம் அழுத்திய தங்கப் பலகையை கொடுத்து அருளினார். இறைவனின் ஆணையை மறுப்பதற்கு அஞ்சி ஸ்ரீ பானபத்திரனார் இறைவனார் கொடுத்தருளிய அந்த பொற்பலகையின் மீது ஏறி தேன் இனிமை போன்ற கீதத்தை பாடி எம்பெருமானை வணங்குகின்றார். அவ்வாறு வணங்கிய பின் 4 வேதங்களும் சூடிய ஒலிக்கும் வீரக்கழல் அணிந்த எம்பெருமானது திருவடியை தமது மனத்திலே கொண்டு இறைவனார் கொடுத்தருளிய அந்த பலகையையும் தமது கையில் ஏந்தி பானபத்திரர் தமது வீட்டிற்கு செல்கின்றார். ஸ்ரீ பானபத்திரர் தமது வீட்டிற்கு செல்லும் போது அந்த கடும் மழை நின்றது எம்பெருமானின் திருவருளினால். தென்றல் காற்று நிலை பெற்ற பெரிய பொதிகை மலையிலே பொருந்திய பெரும் தவத்தை உடைய அகஸ்திய மாமுனிவர் முன்பு கடலை ஆச்சமனீயம் செய்த காலத்திலே கடல் வற்றியதால் அதற்கு உள்ளே இருந்த, கடலுக்கு உள்ளே மறைந்திருந்த ரத்தினங்களும் முத்தங்களும் கண்ணுக்கு புலப்பட
வெளிப்பட்டது போல மதுரையம்பதியிலே அதுவரை மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற பெரிய மேகங்கள் நீங்கியதனால் ஆகாசத்திலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் விளங்கி ஒளி வீசத் தொடங்கின. ஸ்ரீ பானபத்திரனாரும் தமது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். இரவு முடிந்து மறுநாள் சூரியன் உதயமானார். பரவிய இருள் தொகுதியை கிழித்து சூரியனார் தமது சிவந்த 1000 கரங்களை பரப்பி கடலிலிருந்து எழுந்து வரும் அந்த அதிகாலை வேளையிலே இந்த நிலவுலகை காக்கும் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் அருட்கொடையை கேள்விப்பட்டார். முதல் நாள் இரவிலே தங்கள் தெய்வமாகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் பானபத்திரர் பாடலுக்கு கொடுத்தருளிய அந்த பொற்பலகையை கொடுத்தருளிய அருட்கொடையை கேள்விப்பட்டார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். உடனே விரைந்து ஸ்ரீ பானபத்திரரின் திருமாளிகைக்கு வந்த ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் பானபத்திரரை வணங்கி, பானபத்திரரே, எம்பெருமான் கொடுத்தருளிய அந்த பொற்பலகையின் மேல் அமருங்கள் என்று இருக்கச் செய்து மன்னராகிய வரகுணதேவ பாண்டியனார் ஸ்ரீ பானபத்திரரை நோக்கி, இனி இவரே எங்கள் குலதெய்வமாகிய சோமசுந்தர கடவுள் ஆவார் என்று ஸ்ரீ பானபத்திரரை ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் வடிவமாகவே வணங்குகின்றார். ஒளிபரந்த ரத்னாபரணங்களை ஸ்ரீ பானபத்திரனாருக்கு சமர்ப்பித்து நல்ல விளை நிலங்களையும் மிகவும் கொடுத்து நல்ல செல்வத்தையும் தமது ஆசை அடங்கும்படி கொடுத்து அது முதல் இவ்வாறே ஸ்ரீ பானபத்திரனாருக்கு வரிசை வரிசையாக கொடுத்து வணங்கி வருகின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். வரகுணதேவ பாண்டியனார் கொடுத்த வரிசைகளை பெற்றுக்கொண்ட பானபத்திரரும் ரிஷபத்தை கொடியாக உயர்த்திய ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை 4 காலங்களிலும் முறைப்படி வழிபாடு செய்து நடந்து வர ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நிகழ்த்திய பலகையிட்ட திருவிளையாடல் இவ்வாறு நம் ஆன்ம அறிவுக்கு விருந்தாக அமைகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் பெரிய அன்பின் வரகுணதேவ என்று பட்டினத்தடிகள் இன்னும் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் முதலிய அருளாளர்களால் போற்றப்பட்ட பெரிய அன்பின் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவருளையே துதித்து வணங்கி எங்கும் நிறைந்த பெருஞ்சுடர் வடிவாயுள்ள சிவபெருமானோருடைய சாரூபமாகிய சிவசாரூபத்தை பெற்று திருவருள் வழியே சென்று சிவபுரத்தை அடைந்து சிவபோகம் என்ற சிவானந்தத்தை அனுபவிக்கின்றார். இவ்வாறு ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் சிவசாரூப முக்தி அடைந்தார். இவ்வாறு பலகையிட்ட திருவிளையாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் 18 திருப்பாடல்களிலே பலகையிட்ட படலமாக நமக்கு அருளி பெரும் கருணை செய்திருக்கின்றார். இவ்வாறு பலகையிட்ட படலம் நிறைவடைகின்றது. இனி 44வது இசைவாது வென்ற படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.